என்ன அப்படின்னு சொன்னால் த்ராட்டில் பாடி தான் பேரக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கும். த்ராட்டில் பாடியில் வந்து 2 கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி போடும்போதோ பேட்ரி இல்லை அப்படின்னு சொன்னால் பேட்ரி நியூ ரீப்ளேஸ் பண்ணும்போது 2 விதமாக கம்ப்ளைண்ட் வரும். ஒன்று வந்து இந்த ஃபியூஸ் வந்து அடிக்கடி போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வண்டி கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். நீங்கள் வேறு ஒரு பேட்ரி வாங்கி மாட்டினதுக்கப்புறம் வண்டியில் வந்து எந்த ஒரு சிஸ்டமே வேலை செய்யாது. செல்ஃபு, எஃப்ஐ எதுவுமே ஓபிடி கனெக்ட் ஆகாது. எந்த ஒரு சிஸ்டமே வராது. இதுக்கும் நமக்கு வந்து இந்த பேட்டரியை நியூ மாற்றும் போது இந்த மாதிரி டைப்பில் ஈசியூவில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஈசியோட கப்ளரை வந்து கழட்டி விட்டுட்டு கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த பல்பை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபியூஸ் பண்ண டைரெக்டை வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கிளஸ்டர் வந்து கனெக்ட் ஆகணும். வேறு ஒரு ஃபியூஸ் வந்து சுத்தமாக பேசின்னு நினைக்கிறேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து வேறு ஒரு ஃபியூஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு வந்து கிளஸ்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. கிலோமீட்டர் பார்த்தா தெரியும். ஓடாமீட்டர் வெறும் 4448 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதனால் வந்து இப்போ வந்து கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா ஈசியூ வந்து இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து மாற்ற முடியாது. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு வரும். இவ்வளோ காசு கொடுத்து மாற்ற முடியாது. அதனால் நான் கம்பெனியில் வந்து கேரண்டி இருக்கிறனால நாங்கள் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் வந்து இந்த வண்டியை வந்து அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்டே வண்டியை வந்து கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.